ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यं लब्ध्वा चापरं लाभं मन्यते नाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते। भगवान श्री कृष्णर தியானத்தின் பயனை நன்மையை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிதித்தியாசனம் ஆத்ம தியானம் இதை செய்வதனால என்ன கிடைக்கும்னா, இது சாதாரண தியானத்துக்குள்ள பயன் இல்ல. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்ம தியானத்தின் பயன் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு அதனை தியானம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பயன். சாதாரண தியானத்தினால் இந்த பயன் வரும்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறார்னா, எம் லப்த்வா எதை அடைந்த பிறகு, அபரம் லாபம் இதை காட்டிலும் பெரியது வேற ஒரு நன்மை, ததஹ அதிகம் அதை விட கொஞ்சம் பெருசா இன்னொரு லாபம் இருக்கும்னு ந மன்யத்தே. என்ன அர்த்தம்னா, இதை காட்டிலும் பெருசா எதையுமே அடைய முடியாது அப்படிங்கிற விஷயம் புரியுமா. எதுனா, எதை அடைந்த பிறகுனா, இந்த மெய்ப்பொருளை பற்றிய ஞானத்தை பெற்று இந்த இன்பத்தை உணர்ந்துட்டா இல்லையா, தன்னில் தான் இன்புற்றிருக்கும் இந்த இன்பத்தை உணர்ந்த பிறகு இதுக்கு மேல வாழ்க்கையில அடையறதுக்கு எதுவுமே இல்லை, இதை காட்டிலும் பெரியது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்தி, நிறைவு உணர்வு இந்த தியான யோகிக்கு வரும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எதை அடைந்தாலும் நமக்கு திருப்தி வராது. இதை காட்டிலும் அது பெட்டரா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். எந்த விஷயம், எந்த பொருள், எதை எடுத்துக்கொண்டாலும் ஏற்றத்தாழ்வுகள், இதை காட்டிலும் பெட்டர், இதை காட்டிலும் பெட்டர் இருந்துட்டே இருக்கு. ஆனா இந்த தியான யோகி ஒருவனால் மட்டும்தான் இந்த உலகத்திலே எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். நம்ம சொல்லுவோம் தற்காலிகமா, சில சமயம் ஏதாவது ஒரு விஷயம், அப்பா எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம், அது தற்காலிகமானது. திடீர்னு பார்த்தா அடுத்த நாளே இல்ல அடுத்த மாசமே அந்த மனசு மாறிப்படும். இது அப்படி அல்ல. தன்னை உணர்ந்த பிறகு இந்த உலகத்துல நம்ம அடையறதுக்கு எதுவுமே இல்லை, இதுக்கு மேல அடையறதுக்கு எதுவுமே இல்லை. பிறவி பயனே அடைஞ்சிட்டோம். ஜென்ம சாபல்யம்னு சொல்றோம் இல்லையா, இதுதான். ஆக இதுக்கு மேல அடையறதுக்கு இதை விட பெரிதாக எதுவுமே இல்லை. நிரதிசய லாபக, ஒப்புயர்வற்ற இன்பத்தை அடையறான். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு நிறைவுணர்வு, இடைவிடா நிறைவுணர்வு. அது மட்டும் இல்ல, யஸ்மின் ஸ்திதஹ, எந்த நிலை, எந்த நிலைன்னா ஏதோ ஒரு தனியான நிலை நினைச்சு கூடாது. நான் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து அதுல நிலைச்சிருக்கிறது. அதுல நிக்கிறதுனால என்ன, அந்த அதில் நிலை பெற்று இருக்கிறதுனால, தன் ஸ்வரூபத்தில் நிலை பெற்று இருக்கிறதுனால, குருணாபி துக்கேன ந விசால்யத்தே. குருன்னு சொன்னா பெருசுன்னு அர்த்தம். குருணாபி துக்கேன, ரொம்ப பெரிய துக்கம், சாதாரண துக்கம் இல்லை, யாராலையுமே சாதாரணமா தாங்க முடியாத துக்கம் வந்தா கூட ந விசால்யத்தே, இவன் கொஞ்சம் கூட அசையறது இல்லையா. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சோ வாட் அப்படின்னு கேட்பான். இந்த தியானத்தின் பயனை பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த தியான யோகி இதற்கு மேல அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற பேரின்பத்தை உணர்கிறான். அது மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் இவனை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஞான பலத்துல நிலைச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வெளியில அவன் பார்ப்பது அனைத்தும் என்னது, மித்யா, பொய் தோற்றங்கள்னு தெரியும். அந்த ஞானம், அந்த அளவுக்கு ஞான பலம் எப்படி வரும்னா, தியானம் பயிற்சினால வரும். தயானந்த சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு இது சொல்லுவார். ஒருத்தன்ட்ட யாரோ செய்தி சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஐயா உங்களோட கப்பல் வந்துட்டு இருந்தது இல்லையா கடல்ல, அது மூழ்கி போச்சு. வாட் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கப்பல்ல தான் அவனோட என்டையர் சொத்து, அவனோட மனைவி, குழந்தைகள், அவனோட வாழ்க்கையே அதுலதான் இருக்கு. வாட் அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா உங்க கப்பல் மூழ்கிடுச்சு. சோ வாட், அதனால என்ன என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தெரிஞ்சு. சோ வாட், அதனால என்ன. அந்த அளவுக்கு அந்த ஸ்வாட்டுக்கும் சோவாட்டுக்கும் சில பேருக்கு பல வருடங்கள், பல இது கூட எடுக்கலாம். அப்ப எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவரி டைம்னு சொல்றோம், எவ்வளவு சீக்கிரம் அந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடுகிறோம். அப்ப எந்த துன்பமும் நம்மள டச் பண்ண முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். உலகத்துல நம்ம எதை வேணாலும் ஜெயிக்கலாம், துன்பத்தை ஜெயிச்சுடுறோமா, அது கிடைச்சது இது கிடைச்சுக்கிறோம். ஆனா கான்ஸ்டன்டா வாழ்க்கையில நம்ம துரத்தி கொண்டே வருகின்ற பயங்கள், துன்பங்கள், இதை தவிர்க்க முடியாம தானே இருக்கு. நோய் வருகிறது, நமக்கு ரொம்ப கூட இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போறாங்க, என்னென்னமோ நடக்குது உலகத்துல. அந்த பயத்துல இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டா விடுபடுறதுக்கு இந்த ஞானம், இந்த தியான பயிற்சி நமக்கு உதவும். ஞானம் மட்டும் கூட உதவாது. ஞானம் எனக்கு தெரியும், நான் ஆத்மான்னு தெரியும், அவங்க எல்லாம் சாக முடியாதுன்னு தெரியும், கீதையெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனாலும் துக்கமா இருக்கு, அப்படி வராது. நிதித்தியாசனத்தை நன்றாக நாம் செய்திருந்தோம்னு சொன்னா, ஆழ் மனதிற்கு இந்த நானும் சாக முடியாது, யாருமே சாக முடியாது, யாருமே பிறக்கவே இல்லை, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வெறும் வெறும் நாடகம், வெறும் கனவு, இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என்றெனக்கு சந்ததமும் தோன்றன்னு பாடுவார் தாயுமானவர். வெறும் மேஜிக் ஷோப்பா இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ஞான நிஷ்டை எப்படி வரும்னா, தியானத்தினால வரும். ஞான நிஷ்டா அப்பதான் வரும். ஞானம் நம்ம வகுப்புல போய் கேட்டா வந்துடும்.
இந்த தியானத்துக்கு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் தரார். அதாவது இந்த தியான பயிற்சியில ஈடுபட்டு இந்த இன்பத்தை நம்ம அதாவது தன்னை உணர்வதால் ஏற்படும் இன்பம், இந்த மனசு அடங்கி ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கு இல்லையா, அந்த இன்பத்தை உணரதான் இதற்கு மேல அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிறை உணர்வு வரும். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில இந்த விவகாரத்துல எந்த துன்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் இவனை அது அசைக்காது. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாடணும்னா சாதாரண விஷயமா? பாரதியார் வாழ்க்கையில இல்லாத பிரச்சனைகளா, அவர் சந்திக்காத போராட்டங்களா, அச்சுறுத்தல்களா, எவ்வளவு கஷ்டத்துக்கு அந்த சாதாரணமா ஒருத்தர் ஏசி ரூம்ல உட்காந்து பாடின பாட்டு இல்ல அது. பாரதியார் எவ்வளவு ஞான பலத்துல பண்டார பாட்டுன்னே பேரு, ஞான வலிமையில இருந்து பாடுறாரு அந்த பாட்டை. ஒரு ஞானி பாடுகின்ற பாடல் அது. ஆக என்ன கஷ்டம் வந்தாலும் சிறிது கூட அசைக்க முடியாத அளவுக்கு நம்ம ஆழ்கடல் அமைதியுடன் வெளியில என்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணுவோமே தவிர நம்ம அதனால உடைஞ்சு போயிடுவோம், அப்படியே சுக்குநூறு ஆயிடுவோம், அப்படியே கலங்கி போயிடுவோம். கலக்கம்ங்கிறதே இருக்காது வாழ்க்கையில. பயம் இருக்காது, ஆசை இருக்காது, கலக்கம் இருக்காது, மயக்கம் இருக்காது, துன்பம் இருக்காது. எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஒரு இன்பத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும், உணர முடியும். தன்னை உணர்வதால் ஏற்படும் பேர் இன்பத்தை பற்றி பகவான் இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கணும். தம் யோக சங்கீதம் வித்யாத், அதை தியானத்தின் பயன் என்று அறிக என்று இந்த ஸ்லோகத்துல நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஒப்புயர்வற்ற இன்பம், துன்பத்தினால் அசைக்கப்படாத தன்மை நமக்கு தியானத்தின் பயனாக கிடைக்கின்றன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.